வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். இயற்கையுடைய பிரம்மி பூட்டக்கூடிய அதிசயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஆண்மானுக்கு கொம்பு இருக்குமா பெண்மானுக்கு கொம்பு இருக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது ஃப்ளஃப் கிளவுட் ஃபினோமினான். இந்த இடத்துல பாருங்களேன், மேகங்கள் எல்லாம், அதாவது மேக கூட்டங்கள் உடஞ்சி அங்கங்கே செதறி கிடக்கிற மாதிரி இருக்குல்ல. மரங்களுக்கும் கிரவுண்டுக்கும் இடையில இந்த மாதிரி மேக கூட்டங்கள் அங்கங்கே செதறி ஓடுற மாதிரி இருக்கு. இந்த இடத்துல காற்று வீசும்போது எல்லாமே பறந்து போகிற மாதிரி இருக்குல்ல. ஒரு மனுஷன் ஃபாரஸ்ட்குள்ளே நடந்து போகும்போது தான் இப்படி ஒரு விஷயத்த பார்த்துருக்கிறாரு. பார்த்து அவருடைய கேமராவில் வீடியோவாகவும் எடுத்துக்கிறாரு. இந்த வீடியோ அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் வீடியோ கிளப் இருக்கும் இல்லையா, அதில் ஷேர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது ரொம்பவே வைரலும் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒவ்வொரு விஷயங்களை இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ட்ரூத்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சிலர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இது சிந்தட்டிக் ஃபைபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் இது ஃபோம், அதாவது ஃபோம் ஜென்ரேட்டர்லேருந்து உருவான ஃபோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் இது காட்டன் பீசஸ், ரொம்பவே சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தொட்டு பார்க்குறதுக்கு உண்மையாகவே ரொம்ப சாஃப்டாகவும் லைட் வெயிட்டாகவும் இருந்திருக்கு. பட் சயின்டிஸ்ட் இதை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் ஈரத்தன்மையோடு இருந்திருக்கு, சாஃப்டாக இருந்திருக்கு, தூக்குறதுக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்திருக்கு. இதை சூடோ கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்செக்டுடைய பை ப்ராடக்ட். ஸ்பைடர்லாம் இருக்கும் இல்லையா, எட்டுக்கால் பூச்சி, கேட்டபில்லர், இதனுடைய வலைகள்லாம் இருக்கும் தெரியுமா, அதனால உருவான ஒரு கிளவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுங்க எல்லாமே அதனுடைய வலையை பெருசாக பின்னி அது பறந்து போகுது காற்றுல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. லைக் நம்ம சின்ன குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ற காட்டன் கேண்டி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருந்திருக்குங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது கடற்கரையில் கரை ஒதுங்கி இருக்கக்கூடிய வினோதமான இந்த ஒரு கிரியேச்சர் தான். இது எங்கே எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, சிட்னி இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய பீச்சில் ஒருத்தர் அங்கேயும் இங்கேயும் நடந்து வாக்கிங் போயிருக்கிறாரு. அந்த சமயத்தில் அங்கே இருந்த பீச்சோர பாறைகளில் செத்து கிடந்த இந்த கிரியேச்சரை பார்த்து ரொம்பவே ஸ்டன் ஆகி போய் நின்றுருக்காரு. ஏன்னா செத்து கிடந்த இந்த கிரியேச்சர் பார்க்குறதுக்கு ஷார்க் மாதிரியான ஸ்கின்லையும் மனுஷங்க மாதிரியான லிப்ஸ்லையும் இருந்திருக்கு. இது இன்னமுமே தீர்க்கப்படாத ஒரு மர்மமாக தான் இருக்கான். இந்த கிரியேச்சரை பார்க்குறதுக்கு உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்துதான் இங்கே பாருங்களேன், இவர் கையில் இப்படி ஒட்டு மொத்தமாக ஆள்றாரு. பார்க்குறதுக்கு நெருன்னு எறும்பு கூட்டங்கள் மாதிரி இருக்குல்ல. ஆக்சுவலாக இது எறும்பு கூட்டங்கள் கிடையாது, நண்டு குஞ்சுகள் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இது இந்தியன் ஓஷன்ஸ் கிறிஸ்மஸ் ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி நண்டுகள் வந்து அதனுடைய இனப்பெருக்கத்தை பண்ணுதாங்க. ஸோ இந்த நண்டு குஞ்சுகள்லாம் ஓரளவு பெருசாகிற வரைக்கும் இந்த இடத்துல தான் இருக்குமா. அதனால் இந்த இடமே பார்க்குறதுக்கு ரெட் கலர் கம்பளத்தை விரிச்ச மாதிரி இருக்குல்ல, பார்க்குறதுக்கே செம யூனிக்காகவும் அழகாகவும் இருக்குல்ல. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது இந்த மான் தாங்க. இந்த மான் மற்ற மான்கள்லேருந்து வேறுபட்டு காணப்படுதில்ல. மற்ற மான்களுக்கு இருக்கக்கூடிய கொம்புலாம் கொஞ்சம் வித்தியாசமாக வெயிட்டாக இருக்கும். ஆனால் இந்த மானுடைய கொம்பை பாருங்களேன், பார்க்குறதுக்கு நமக்கு என்னமோ வெயிட்டாக இருக்குமே, இந்த மான் எப்படி தாங்குது அப்படின்னு நினச்சாலும் இந்த கொம்புக்கு நடுவில் இடைவெளி இருக்கிறதுனால, அதாவது ஹாலோ இருக்கிறதுனால இந்த மானுடைய கொம்பு அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்காது. ஆனால் இந்த மானுடைய கொம்பை பாருங்களேன், மற்ற மான்களுக்கு இருக்கிற மாதிரி இல்லாமல் ரொம்பவே யூனிக்காக இருக்குல்ல. இயற்கை எந்த அளவுக்கு அழகானது அப்படிங்கிறது இந்த ஒரு சீ கிரியேச்சரை பார்த்தா தெரியும். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற இந்த சீ கிரியேச்சர் ஸ்லெண்டர் ரிப்பன் ஷேப்பில் இருக்குங்க. இதனுடைய பாடியை பாருங்களேன், அப்படியே இருக்குல்ல. இதோட பேர் வீனஸ் கேர்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கடலுக்கு நடுவில் டான்ஸ் ஆடுறது நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே பிரமிப்பு ஊட்டுதில்ல. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது கார் கவர்ட் வித் வுட் லைஸ். 1996 மேரிட் கப்பிள் அவங்களுடைய குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு சவுத் ஆஃப்ரிக்காவில் அட்லாண்டிக் ஓஷனில் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம், காரையும் பக்கத்துலேயே பார்க் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி கடலுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இந்த காரையும் பார்க் பண்ணிவிட்டு அவங்க கொஞ்சம் நேரம் அங்கேயும் இங்கேயும் ரூம் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் போகிறாங்க. பட் வந்து பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் காத்துட்டு இருந்திருக்கு. அவங்க நிப்பாட்டிட்டு போன இந்த கார் ஃபுல்லாகவே வுட்லைஸ் இருந்திருக்குங்க. அதாவது மரக்கட்டைகள், உளுத்து போன மரக்கட்டைகளில் வாழக்கூடிய இந்த வுட்லைஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே இந்த காரை சூழ்ந்துக்கிட்டு இந்த காருடைய ரூஃப் வரைக்கும் இருக்குது. அந்த காருடைய டோரை கூட ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு சூழ்ந்து போய் இருந்திருக்குங்க. இந்த கப்பல்ஸும் பார்த்து எப்படியோ மேனேஜ் பண்ணி கார் கதவுல இருக்கக்கூடிய இந்த வுட்லைஸை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு சேஃபாக உள்ளே போய் என்டர் ஆனதுக்கப்புறம் அந்த காரை அங்கேருந்து வேகமாக எடுத்து டைரெக்டாக சர்வீஸ் சென்டருக்கு தான் போயிருக்காங்க. போயிட்டு அந்த காரை வெளியே இருக்கக்கூடிய எல்லா டர்ட்டையும் க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயத்த மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ரேமக் ரிவர். பெரு நாட்டில் சிட்டி ஆஃப் லீமா இருக்கு இல்லையா, அங்கே வாழக்கூடிய மக்கள் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு நீராதாரம் அப்படின்னா இந்த ரேமக் ரிவர் தாங்க. ஆனால்
2025 இயர்லி ஸ்டேஜில் இருக்கும்போது இந்த ரிவர் முழுக்க இந்த மாதிரி ரெட் கலரில் மாறி இருக்கு. இதை பார்த்தோன்னே அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள் எல்லாருமே ரொம்பவே பயந்துருக்காங்க. இனிமேல் இந்த ஒரு ஆற்று தண்ணியை நம்ம குடிக்க முடியாது, ரொம்பவே பயந்து போகவுமே என்விரான்மெண்டல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க இந்த தண்ணியை எடுத்து ஆராய்ச்சியும் பண்ணியிருக்காங்க. ஆராய்ச்சி பண்ண முடிவில் இது குடிக்கிறதுக்கு உகந்த தண்ணி தான். இந்த ரிவர் கொஞ்சம், அதாவது டெம்பரரியாக தான் கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆனதுனால இந்த மாதிரி கலர்ஸை மாற்றிருக்கு. அதாவது நியர்பை ஃபேக்ட்ரிஸில் இருந்தும் மைனிங் ஆப்ரேஷன்ஸ் மூலமாக உருவான கெமிக்கல்ஸ் இருக்கும் இல்லையா, அதை இந்த மாதிரி தண்ணியில் கலந்துருக்காங்க. அதனால தான் இந்த ஆறு அதனுடைய கலரையே சேஞ்ச் பண்ணியிருக்கு. இந்த சப்ஸ்டன்ஸ் அந்த அளவுக்கு டாக்ஸிக்லாம் கிடையாது. அதனால் மக்கள் குடிக்கிறதுக்கும் எந்த ஒரு டேஞ்சரும் கிடையாது. இதனால் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ளோரா ஃபானா, அதாவது தாவரங்கள் உயிரினங்கள் பாதிக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் இதை தாராளமாக அவங்களுடைய வீட்டு உபயோகத்துக்கும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது டெத் ஸ்பைரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது ஒரு ஃபினாமினன் தான். எறும்புகள்லாம் சேர்ந்து உருவாக்கக்கூடிய இந்த சர்க்குலர் வடிவத்தில் மூவ் பண்ணுற இந்த ஒரு காட்சி, எறும்புகள் இதில் இருந்து சாகிற வரைக்கும் இந்த சர்க்குலர் மோஷன் நடந்துக்கிட்டே இருக்குமாங்க. இது எதனால் உருவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எறும்புகள் ஒன்றுக்கு ஒன்று கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் கெமிக்கல் ஸ்மெல்லை வெளியிடும். அதுக்கு பேர் ஃபெரோமோன் ட்ரெயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய ஒரு எறும்புடைய ஸ்மெல்லை இன்னொரு எறும்பு ஃபாலோ பண்ணும். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு எறும்பு வழி மாறினாலும் கூட இந்த மாதிரி சர்க்குலர் மோஷன் உருவாகி இதை சுற்றியே இந்த எறும்புகள் ஓடிக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் ஃபெரோமோன் ட்ரெயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணுற மற்ற எறும்புகளும் இந்த சர்க்கிள் மோஷனில் சுற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் குழப்பம் அடைஞ்சு இந்த எறும்புகள் தொடர்ந்து சர்க்குலர் மோஷன்லேயே சுற்றிக்கிட்டே இருக்கும். அதாவது இந்த சுற்றுப்பாதையில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய எறும்புகளாக இருக்கட்டும், திரும்ப நியூவாக ஜாயின் பண்ண எறும்புகளாக இருக்கட்டும், எல்லாமே டயர்ட் ஆகிற வரைக்கும் சுற்றிக்கிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எறும்புகளும் சாகிற வரைக்கும் இந்த ஒரு வட்டம் சுற்றிக்கிட்டே தான் இருக்குமாங்க. போக போக இந்த பாதை பெருசாகிக்கிட்டே இருக்கும். அதாவது சின்ன ரவுண்டாக ஆரம்பித்தது பெரிய ரவுண்டாகிக்கிட்டே இருக்குங்க. இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன தான் வழி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த சுற்றுப்பாதையில் இருக்கக்கூடிய ஒரு எறும்பு தப்பிச்சு அதனுடைய பாதையை கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னா, மற்ற எறும்புகளும் அந்த எறும்பினுடைய பாதையை பின்பற்றி இந்த வட்டத்திலிருந்து, அதாவது இந்த டெத் ஸ்பைரல்லிருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை இன்ஃபினிட்டி லூப் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா டெத் ஸ்பைரல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு டெத் ஸ்பைரலை நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்குள்ளே உங்களுடைய விரலை விட்டு இந்த எறும்புகளை களைச்சி விட்டீங்க அப்படின்னா, இந்த மொத்த எறும்புகளும் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உயிர் வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் கேரக்டர் என்ன அப்படின்னு நான் லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். அதுக்கு தஸ்னீம் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, எனக்கு டோரேமான் தான் ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரியே உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா, ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.